அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரான் ஃபர்தா போட்டு மூடி மூடி வச்ச விஷயம் இப்போ வீதிக்கு வந்து விட்டது. 2 ஐஆர்ஜிசி படை வீரர்கள் பொதுமக்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு பொதுமக்களுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் நடந்து கொண்டிருந்த மௌன யுத்தம் இப்போது பலமான சத்தத்தை எழுப்பிவிட்டது. அது ஈரானின் கொரட்டை சத்தத்தை கலைத்து விட்டது. வீதிகளில் உலா வரவே ஐஆர்ஜிசி அஞ்சுகிறது. இப்போது எந்த ஜன்னலில் இருந்து குண்டு பாய்ந்து வந்து நெஞ்சிலே பாயுமோ என்ற பயத்துடனே வீதிகளில் நடக்க வேண்டியதா இருக்கு. பர்ஹான் கிரிஸ் ஹனி, காலிடு கலிடோனியா என்ற 2 ஐஆர்ஜிசி மெம்பர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஈரானிய தெருக்களில் இது நித்திய நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ஈரானின் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸான கர்மன்ஷா என்ற பகுதியில் நடந்த சம்பவமாகும். இங்கு குர்திசின மக்கள் மிகுதியாக வாழும் ஒரு பகுதி. நான் தான் சுட்டேன் என்று எம்ஆர் ராதா மாதிரி வந்து எவனும் குற்றத்தை நேர்மையா இங்க ஒப்புக்கொள்ள வரவே மாட்டானுங்க. மேலும் 2 ஐஆர்ஜிசி மெம்பர்கள் கடுமையான காயங்களோடு உயிர் தப்பி கோமா ஸ்டேஜில் போய் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எதிரி வெளிநாட்டில் இல்லடா, உள்ளூர்லேயே பக்கத்து வீட்டு திண்ணையில தான் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கான். இது கூட தெரியாம எங்கெங்கோ எதிரியை தேடி அலைகின்றார் இந்த ஞான தங்கங்கள். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட வீரர்களும் ரொம்ப கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து அடுத்து கோமினி ஸ்டேஜுக்கு போய்விடுவார்களோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். கோமாவில் இருக்கும் கோமினி வாரிசு அரசாங்கம் இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் என்று வர்ணித்திருக்கிறது. ஒரு டெரரிஸ்ட் நாட்டில் டெரரிஸ்ட் அரசாங்கத்தில் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்காம அப்புறம் என்ன பஜனை கோஷ்டியா வந்து பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க. கோரி ஈவா என்ற குர்திஸ் பயங்கரவாத குரூப், அதன் மேல சந்தேகம் விழுந்துள்ளது இப்போது ஈரானுக்கு. அது புதிதாக துவங்கப்பட்ட ஒரு ஜிகாதி குரூப். பின்ன இஸ்லாமிய நாட்டில் சன்மார்க்கவாதி குரூப்பாக தொடங்குவான். முல்லை முள்ளாலத்தான் எடுக்கணும். இந்த குர்திஸ் விடுதலை போராளி குரூப் நேற்று பெய்த போர் மழையில் புதிதாக முளைத்த காளான். கோரி ஈவா என்றால் நம்பிக்கையின் மகன், அதாவது சன் ஆஃப் ஹோப் அப்படின்னு அர்த்தம். பேரெல்லாம் நல்லா தாண்டா வைக்கிறீங்க. உங்கள் ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்ற தெரியாமல் கோட்டை விட்டுடுறீங்களே. இறந்து போன 2 ஐஆர்ஜிசி மெம்பர்கள் 2022 நடந்த பெண்களுக்கு ஆதரவாக நடந்த மக்கள் போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கியவர்களாம். ஈரானிய பெண்களை சுற்றி வளைத்து சுட்டு கொண்டு துப்பாக்கி குழாயில் வந்த புகையை ஸ்டைலாக ஊதி தள்ளியவர்களாம் இவர்கள். இப்ப அவர்களுக்கு சங்கு ஊதப்பட்டு விட்டது. இது ஒரு பழிக்குப்பழி வாங்கும் ஒரு நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் சரித்திரத்திலேயே இப்படி ஒரு பழிக்குப்பழி நிகழ்ச்சியை ஐஆர்ஜிசியிடம் எவனுமே நடத்தியதில்லை. அதற்கு பழிக்குப்பழி வாங்காமல் நாங்களும் ஓய மாட்டோம் என்று கொக்கரித்து விட்டு ஓட்டம் எடுத்திருக்கிறது இந்த ஈரானிய ஈமு கோழிகள். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துள்ளது. அப்பாவி ஐஆர்ஜிசி வீரர்கள் வெளியே பைக்கு சவுண்டு கேட்கிறதே. இளைஞர்கள் ஏதும் பைக் வீலிங் ஷோ, ரேசிங் ஷோ எதுவும் சென்னை ரோடு மாதிரி நடத்துகிறாங்களா அப்படின்னு வேடிக்கை பார்க்க வெளியே வந்தாங்களாம். எட்டி பார்த்த ஐஆர்ஜிசி வீரர்களை இப்படி அநியாயமாக பைக்கில் வந்த ஹிஜாப் அணிந்த இளைஞர்கள் சுட்டு தள்ளிவிட்டு அனாயாசமாக போயிருக்கிறானே. இது ஒரு அராஜக ஆட்சியில் நடந்த ஒரு அராஜகமான ஒரு செயல் இல்லையா? இப்படி ஒரு அரசாங்கம் இன்னமும் எப்படி நடக்கிறது? கோமான் அயத்துல்லா கோமெனி தான் அப்பவே செத்து போயிட்டாரு. அப்புறமும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, நம்பவே முடியலையே. இதற்கு ஒரு போராட்டம் நடத்திவிட வேண்டியதுதான். கொந்தளித்த ஐஆர்ஜிசி வீரர்கள் மக்கள் ரோட்டில் ஒன்று சேருவதை பார்த்து வெற்றிகரமாக ஓட்டம் எடுக்கிறார்கள். பெண்களை அமைதிப்படுத்துவதற்கு வந்த ஐஆர்ஜிசி வீரர்களுக்கு கொடுக்கும் பரிசா இது? பைக் வீலிங் பார்க்க வந்தவர்களை இப்படி பாடையில் அனுப்புவது தான் உங்கள் நாகரீகமா? அயத்துல்லா கோமனி ஆட்சியில் கூட இப்படி நடந்தது இல்லை. அவரை பிராய்லர் கோழி மாதிரி மண்ணை கவ்வ வைத்து அதன் பிறகு வந்த நீங்களாவது நல்லாட்சி தருவீர்கள் என்று நினைத்தால் 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. நம்பிக்கையோடு ஆட்சி நடத்துவீர்கள் என்று இருந்ததால் தான் உங்களை அழைத்தோம். இப்படியா பேரம் பேச உங்க வீரர்களை பைக்கில் அனுப்புவீங்க? 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற அந்த இளைஞர்களை, பைக்கில் சென்ற அந்த இளைஞர்களை
நாங்கள் பிடித்து ஸ்காட்லாந்து யார்டு போலீஸின் ஒரு பினாமி, ஒரு டூப்ளிகேட் என்று நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்று கொக்கரித்துள்ளார்கள் ஈரானிய போலீசார். குர்திஸ் மக்கள் மட்டும் ஈரானில் போராடவில்லை. பெர்சியன் ஜாதி மக்கள், ஆசாதி ஜாதி மக்கள், பலூச்சி இன மக்களும் வீதியில் இறங்கி ஹிஜாபுகளை தீயிட்டு கொளுத்தி ஊர்வலமாக வீதிகளில் போகிறார்கள். பொந்துகுழி வீரன் அரண்டு போய் கிடக்கிறார் அங்கு. 2022ஆம் வருடம் பெண்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைத்ததும், அவர்களை சித்திரவதை செய்து கற்பழித்து கொன்றதும், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்கள் மனதில் இன்னும் மறக்கப்படவில்லை என்பதையே இது காட்டுகிறது. தேர்தல் வாக்குறுதி மாதிரி மக்கள் மறந்திருப்பாங்க என்றல்லவா நாங்கள் நினைத்தோம். ஈரானிய மக்கள் சமயம் பார்த்து கோல் அடிச்சிருக்காங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் போட்டிகளில் இருந்து ஈரானியர் டீம் எலிமினேட் ஆனாலும் ஈரானுக்குள்ளே வந்து கோல் போட்டு ஜெயிச்சுக்கிட்டே தானே இருக்கானுங்க. அமெரிக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு ஓஞ்சி போய் பீஸ் டீலுக்கு கெஞ்சிக்கிட்டு கிடக்கும் இந்த நேரத்தில் போயா கோல் அடிப்பீங்க? சிஸ்டன் பகுதியிலும் பலுச்சிஸ்தான் பகுதியிலும் ஐஆர்ஜிசி ஜீப்பை கண்டால் நாய்கள் குலைப்பதோடு மறைவிடங்களில் இருந்து குண்டுகளும் பறந்து வருகின்றன. ஈரான் முழுவதுமாக கலவரங்கள் பரவிக்கொண்டு வருகிறது. இந்த தாக்குதலில் ஒரு ஐஆர்ஜிசி மெம்பரும் அவரது மனைவியும் காரில் போகும்போது குண்டடிப்பட்டு இறந்தது சோகத்தை மட்டுமல்ல, ஈரானுக்கு ஒரு சோதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது பாகிஸ்தானுக்கும் பலுச்சிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரிலும் எப்படி பிரச்சனை ஆனதோ அப்படித்தான் ஈரானுக்கும் குர்திஸ் மக்களோடு பிரச்சனை. குர்திஸ்தான் மக்கள் விடுதலை இயக்கமும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இன மக்கள் வசிக்கும் பகுதியும் குர்திஸ்தான் மக்கள் விடுதலை இயக்கமும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களை அவ்வளவு லேசில் கொல்ல முடியாது. டெத் டு வெஸ்டர்ன் ஈரான் என்று இவர்களால் சொல்ல முடியுமா? சொன்னாலும் சொல்லுவானுங்க. 2022இல் எழுச்சி பெற்ற ஈரானிய மக்கள் புரட்சியில் பெரும்பான்மையாக இருந்தது இந்த குர்திஸ் மக்கள் தான். அப்போது அந்த புரட்சி 200 ஈரானிய நகரங்களுக்கும் பரவியது. அந்த போராட்டம் வேகமாக பரவுவதை பார்த்து கோமெனி ஐஆர்ஜிசியை வைத்து பெண்களை அடக்கி கொன்றார். அப்படி கொன்றவர்களைத்தான் இப்போ லிஸ்ட் போட்டு வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள். ஈரான் வெஸ்டர்ன் ஏரியாவில் சில நகரங்களை விட்டு ஐஆர்ஜிசி படை வீரர்கள் ஓட்டமெடுத்து விட்ட பிறகு அவை அனைத்தும் குர்திஸ் படை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. அஜர்பைஜான் நாட்டு பார்டர் பகுதியிலும் போராட்டம் துவங்கி இருக்கிறது. மாவு கட்டு மாமா தொட்டிலும் போட்டு இருப்பதால் கையை கூட இப்போ பிசைய முடியலை. அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. முஜிடபாவுக்கு மைண்ட் வாய்ஸு பெசஸ்கியான் தான். இப்போ தயவுசெய்து பீஸ் டீலை கேன்சல் செய்து விடாதீர்கள் என்று அமெரிக்காவை கெஞ்சும் அதே நேரத்தில் வெஸ்டர்ன் ஈரானில் போராட்டம் பற்றி எரிகிறதே. அதை வெளியே கௌரவமாக அவரால் சொல்ல முடியுமா? 40 ஆண்டு காலமாக மேற்கு மலை பகுதியில் வாழ்ந்து வந்த இந்த குர்திஸ் மக்கள் கோமெனியின் சியா முஸ்லிம் கம்நாட்டிகளால் கண்டுகொள்ளப்படாமலே இருந்தார்கள். அவர்களை யாருமே கேர் பண்ணாமல் இருந்தாங்க. எவ்வளவு நாளும் அவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி இருந்தார்கள். இப்போ ஈரான் மட்டும் என்ன முன்னேறியா இருக்கு? ஐஆர்ஜிசியுடன் மோதுவதே எங்களது முழு நேர வேலையாகிவிட்டது இப்போது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு நாட்டை பிரித்து கொடுத்துடுங்கப்பா, நாங்கள் பாட்டுக்கு தனியாக போய்கிடுறோம். இல்லை என்றால் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டோம் என்றும் எச்சரிக்கிறார்கள். ஜாதிகளே இல்லாத இஸ்லாமிய சமூகத்தில் குர்திஸ் ஜாதி, ஆசாதி ஜாதி, பர்சியன் ஜாதி, எஸ்டி ஜாதி, சன்னி முஸ்லீம்கள் உருவாக்கியதே இந்த யூத ஜாதி தான். சும்மா குத்தஞ்சாட்டி வைப்போம், பின்னால் பலி போட உதவும் இல்லையா? அதனால் டெத் டு இஸ்ரேல் என்று நாங்கள் முழங்கி புரட்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். அது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்கள என்று மண்டையை சொரிஞ்சாலும் ஒரு இளவு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது. இளவு தான் வந்து விழுது. அதனால் தமிழ்நாட்டை காப்பி அடித்து ஒரு கமிட்டியை போடுவோம். அப்போ தான் நாம் சிந்திக்காமல் கவலைப்படாமல் சில காலத்தையாவது ஓட்ட முடியும். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டீம் என்று சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் கமிட்டியில் பிரச்சனை தீரவில்லை என்றால் மேலும் ஒரு விசாரணை கமிஷனை போட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டுவிடுவோம். அவன் நல்லா ஜவ்வா இழுத்து நீட்டிச்சுக்கிட்டே கொண்டு போவான். அதன் பிறகு 3 ஜட்ஜு கமிஷனை போட்டு விசாரணையை தொடர வைக்கலாம். வழியா இல்லை நமக்கு. திடீரென்று அந்த நீதிபதிகளை ரிசைன் பண்ண சொல்லி நைஸாக நோட்டீஸ் விட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவோம். அப்புறம் அந்த நீதிமன்றம் அப்படியே கிடப்பில் கிடக்கும்.
நாமளும் வைக்க படப்பில் படுத்துக்க உறங்கலாம். மக்களும் மறந்துடுவாங்க. எப்படி ஐடியா? அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷனும் வந்துடும். நமக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆக போகுது, மக்கள் அதில் தான் குறியாக இருப்பாங்களே தவிர மொத்தத்தையும் மறந்துடுவாங்க. இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பா, சாதாரணமாப்பா. பொறுக்கி எடுத்த கோமதியின் உடலை நல்லடக்கம் பண்ண போகிறார்களாம். காட்டுமிராண்டிகள் தேசத்தில் இருந்து பல நாடுகளுக்கும் அழைப்பு வந்துள்ளது. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அதை அட்டன் பண்ணணும். கருஞ்சட்டை கும்பலை பார்த்து வீக்கான இதயம் உள்ளவர்களை அதை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள். அதனால் அதை பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பார்ப்பவர்கள் அழுதுடுவாங்க. அதான் சொன்னேன். வரட்டா? ஜெய் ஹிந்த்.